வாங்க ஒரு பருப்பு உருண்டை குழம்பு, புரட்டாசி மாதங்கிறனால மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வச்சேன். அது பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் பல்லாக போட்டது, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு அதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா 2 எல்லாம் வதக்கிட்டு தக்காளியை வந்து தோலை உரித்து நல்லா பொடியாக வெட்டி வச்சு தக்காளி நல்லா கரையிற வதக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி கரைஞ்ச உடனே அதில் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் வந்து புளி, சின்ன லெமன் சைஸுக்கு புளி, நிறைய புளி ஊற்ற வேண்டாம், ஊற்றிட்டு நல்லா கொதித்த உடனே உருண்டை உருட்டி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. இட்லிக்கு வடகறி மாதிரியே இருந்தது. சாப்பிட்டு பாருங்கள்.